எல்லாருக்கும் வணக்கங்க. இப்போ ஒரு நியூஸ் வந்திருக்கு. அது என்னங்கிறத பார்க்கலாம் வாங்க. வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம சிஎம் விஜய் அவர் கரூருக்கு போகிறாரு அப்படிங்கிற மாதிரி ஏற்கனவே நியூஸ் வந்திருந்தது. அந்த வீடியோ போட்டிருக்கேன். 10th அன்னைக்கு போகிறாரு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. அதில் என்னென்னா பப்ளிக் அட்ரஸும் அங்கே பப்ளிக் அந்த இதுலேயும் கேதரிங்லேயும் அட்ரஸ் பண்ணுவார் அப்படிங்கிறதும் வந்திருந்தது நியூஸு. அது மட்டும் இல்லாமல் அவர் அந்த 41 பேர் இறந்தாங்கல்ல, அந்த அவங்களுடைய ஸ்டாம்பீடில் அவருடைய ரேலி டைமில் லாஸ்ட் இயரு செப்டம்பர் 27 அதில் இறந்தவங்களுடைய ஃபேமிலிஸை மீட் பண்ண போகிறாரு அப்படிங்கிறதும் நியூஸ் வந்திருந்தது. அவர் ஏற்கனவே அந்த ஃபேமிலிஸ் விக்டிம்ஸோட ஃபேமிலிஸை சென்னையில் மீட் பண்ணார். அந்த கரூர் அந்த ஸ்டாம்பீடில் பாதிக்கப்பட்டவங்களுடையவங்களை மீட் பண்ணார். இதில் ஒரு சில ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் எல்லாம் கொண்டு வந்திருக்காங்க. அதுக்கு என்னங்கிறத பார்க்கலாங்க. சிஎம் விஜய் ட்ரிச்சி ஏர்போர்ட்டில் அரௌண்ட் 9 AM லேண்ட் ஆவார் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது. அங்கேருந்து கரூருக்கு பை ரோட் போவார் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. டிவிக்கு சோர்சஸ் என்ன இண்டிகேட் பண்ணியிருக்காங்கன்னா, அங்கே இன்ஃபார்மல் ரோட் ஷோ கரூரில் இது மேபி இருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அங்கே எஸ்பி டிஎன் ஹரிஹரன் பிரசாத் அப்படிங்கிறவர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா டிஓஐக்கு பேரிகேட்ஸ் வைக்கப்படும், அதாவது முக்கியமான இடத்துலலாம் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. அதுவும் இல்லாமல் 6000 போலீஸ் பர்சனல்ஸ் டிப்ளாய் பண்ணப்படுவாங்க அந்த ரோட் ஷோக்காக அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. சிஎம் பப்ளிக் மீட்டிங் எங்கே அட்ரஸ் பண்ணுவாருன்னு சொல்லியிருக்காங்கன்னா, வெண்ணமலை அப்படிங்கிற இடத்துல. இந்த ஈவெண்ட் 12 PM ஆரம்பிக்கும் அப்படின்னு மத்தியானம் அப்படிங்கிற மாதிரி எதிர்பார்க்கப்படுகிறது. இந்த என்ட்ரி அந்த ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் 5000 பீப்புளுக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. யாரெல்லாம் ப்ரீ அப்ரூவ்டு பாசஸ் வச்சுருக்காங்களோ அவங்களுக்கு தான் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அந்த டிஸ்ட்ரிக்ட் டிவிகே ஃபங்க்ஷனரி சொல்லியிருக்காங்க. அந்த இதை முடித்த உடனே அட்ரஸ் பண்ண உடனே அபவுட் 3 PM சிஎம் விக்டிம் ஃபேமிலிஸை மீட் பண்ணுவார் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுவும் இல்லாமல் அந்த ஹேண்ட் ஓவர் பண்ணுவார். கவர்மெண்ட் ஜாப் அப்பாயின்மெண்ட்ஸ் ஆர்டர்ஸை ஒரு எலிஜிபிள் மெம்பருக்கு ஈச் ஃபேமிலியில் கொடுப்பாரு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. இந்த பாஸ்ட் ஃபியூ டேஸாகவே என்னென்னா கவர்மெண்ட் அஃபீஷியல்ஸ் காண்டாக்ட் பண்ணிகிட்ருக்காங்க அந்த ஃபேமிலிஸை. அதுவும் இல்லாமல் அவங்கக்கிட்ட ரெலவெண்ட் டாக்குமெண்ட்ஸை கேட்டிருக்காங்க, அதுக்கு தேவையானது அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. இது கலெக்டர் சி முத்துக்குமரன் அப்படிங்கிறவர் டிஓஐக்கு சொல்லியிருக்காரு. அதுக்கப்புறமா அவர் இனாக்ரேட் பண்ணுவார் ஒரு ப்ரைவேட் ஃபுட்வேர் மேனுஃபேக்சரிங் யூனிட்டு அப்படிங்கிறதையும் அங்கே சொல்லியிருக்காங்க. பொலிட்டிக்கல் அப்சர்வர்ஸ் என்ன சொல்லியிருக்காங்கன்னா சிஎம் விஜய் இந்த இதை ஆப்பர்ச்சுனிட்டி யூஸ் பண்ணிக்கலாம், அந்த பார்ட்டி பைப்போல் வருது இல்லை, அதுக்கு சப்போர்ட்டுக்கு இதை யூஸ் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. கரூர் அந்த அசம்பிளி சீட் இப்போது வேக்கண்ட்டாக டிக்ளேர் பண்ணப்பட்டிருந்தது. ஏன்னா ஏஐஏடிஎம்கே எம்எல்ஏ எம்ஆர் விஜயபாஸ்கர் அப்படிங்கிறவர் இப்போது டிவிகேக்கு மாறிட்டாருங்கிறதுனால ஏர்லியராக இந்த வீக் சுப்ரீம் கோர்ட் என்ன பண்ணியிருக்காங்கன்னா ரெஃப்யூஸ் பண்ணியிருக்காங்க. அந்த டிஎம்கே ஒரு ப்ளீயை ஃபைல் பண்ணியிருக்காங்க. அதாவது ரீஸ்ட்ரெயின் பண்ணுங்கள் சிஎம் விஜயோட கரூர் விசிட்டை, அதாவது தடை பண்ணுங்க அப்படின்னு சொன்னது அதை டிஸ்மிஸ் பண்ணியிருக்காங்க கோர்ட்டு. விஜயபாஸ்கர் அவர் சொன்ன மாதிரி அது அவருடைய இண்டக்ஷன் அந்த பார்ட்டி அந்த இதில் செவரல் ஏஐஏடிஎம்கே ஃபங்க்ஷனரிஸ் அண்ட் மெம்பர்ஸ் ஃபார்மலாக டிவிகேயில் ஃப்ரைடே அன்னைக்கு ஜாயின் பண்ணுவாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு. நாங்கள் வெயிட் பண்ணிகிட்ருக்கோம் கன்ஃபர்மேஷனுக்காக அப்படிங்கிறதையும் அவங்க சொல்லியிருக்காங்க. அந்த கிளியரான ஒரு பிக்சர் தேர்ஸ்டே அன்னைக்கு ஆஃப்டர்நூன் தான் எதிர்பார்க்கப்படுது அப்படிங்கிறத அந்த ஃபார்மர் ஏஐஏடிஎம்கே அதில் அரவக்குறிச்சி அசம்பிளி கேண்டிடேட் செல்வகுமார் அப்படிங்கிறவர் சொல்லியிருக்காரு. அதை டிவிகேயில் ஜாயின் பண்ணவர் விஜயபாஸ்கர் அவரோட ஜாயின் பண்ணவர் சொல்லியிருக்காரு. ஈச் ஃபேமிலிலையும் ஒவ்வொரு ஃபேமிலிலையும் ஒருத்தருக்கு யார் எலிஜிபிளாக இருக்காங்களோ அந்த டாக்குமெண்ட்ஸ்னால் அதை வேக்கன்சி என்ன இருக்குது அப்படிங்கிறத பார்த்து அந்த டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் கேட்டு அதுக்கேற்ற மாதிரி அவங்க கொடுப்பாங்க அப்படிங்கிறது நினைக்கிறேன். அது நாளைக்கு அட்ரஸ் பண்ணுவார். அதுக்கப்புறம் இனியும் நிறைய இன்ஃபர்மேஷன்ஸ் வரும், அங்கே என்ன பேசியிருக்காரு அப்படிங்கிறதெல்லாம்.
வெயிட் பண்ணி பார்க்கலாங்க. நம்ம வந்து ரொம்ப அந்த க்ரௌட் அந்த ரெஸ்ட்ரிக்ஷன் வந்து இருக்கும்போது ரொம்ப முடியாதவங்கெல்லாம் வந்து தவிர்க்கிறது நல்லது. சப்போஸ் போகிறவங்கெல்லாம் இருந்தால் தண்ணி அந்த மாதிரிலாம் எடுத்துகிட்டு போய்க்கிறது நல்லது. ஏன்னா டீஹைட்ரேட் ஆகாமல் இருக்கிறதுக்கு நம்ம வந்து ஹைட்ரேட்டடாக வச்சுக்கணும் நம்மளை. ஏன்னா வெயில் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கிறதுனால ரொம்ப ப்ரெக்னென்ட் லேடிஸ்லாம் போகாமல் இருக்கிறது நல்லது அப்படின்னு சொல்லி இந்த வீடியோவை நான் முடிச்சுக்கிறேங்க. அவ்வளோதான். தேங்க்யூ. ப்ளீஸ் டூ லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் அவர் சேனல் அண்ட் கிளிக் த ஆல் ஆப்ஷன் அண்ட் ப்ரெஸ் த பெல் ஐக்கான். தேங்க்யூ.